லட்டு சிங் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க சில பேர் வந்து எங்க இடத்த காலி பண்ண சொல்றாங்க. சீக்கிரம் வாங்க சார். கவலைப்படாத, நான் இருக்கும்போது எவனும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. இதோ வந்துட்டேன் பாரு. சார் நானும் வரேன் சார், என்ன விட்டுட்டு போகாதீங்க. இத தாபா நினைச்சானா சொர்க்கத்திலே இடத்த ஒதுக்கி கொடுப்பேன் பாத்துக்கங்க. அப்படி இருக்கும்போது இது ஏமாத்திரம். சொல்றத ஒழுங்க கேளுங்க, இல்லைன்னா புல்டோசரை விட்டு நிறவிடுவேன் நிறவே. நகர மாட்டீங்களா? என்னமோ உங்க இடம் மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒட்டுமொத்த இலக்காவே என்னோடது. அப்ப இந்த இடம் மட்டும் எழுதலாம எப்படி போகும்? சொல்றத கேளுங்க, இங்கிருந்து ஓடி போயிடுங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்லன்னா இந்த இடத்த நான் எப்படியாவது எடுத்துப்பேன். ஏன்னா இந்த இடத்த நான் இந்த சயின்டிஸ்ட் ஐஆர்ஜிக்கு கொடுக்க போறேன். இவர் ஏதோ ரிசார்ஜ் சென்டர் பண்ண போறாராமா. அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது பாத்துக்க. உலகம் ரொம்ப பெருசு, அங்க எங்க வேணா போய் இருந்துக்கோங்க. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. நாங்க இங்க இருந்து நகர்றதா இல்ல, இது எங்களோட இடம். பல வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். புல்டவுசரை இங்கிருந்து ஒரு அடி நகர்த்தின அப்புறம் பாரு, இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம். இவங்கெல்லாம் இங்க பல வருஷமா இருக்காங்க. மரியாதையா எந்த தொலையை கொடுக்காம என் கூட ஸ்டேஷனுக்கு வா. ஏய் ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிட்டே இருக்க, தூக்கு கைய. அப்படியா வலிக்க. பாத்தீங்களா என் பவர் என்னன்னு? என் பேர் தான் லட்டு சிக்கு. ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து திருட நினைச்சானா கூட 50-60 கிலோமீட்டர் கதையெல்லாம் ஓரம் கட்டுங்க சார். 5 மீட்டர் தூரத்துல ஆபத்து வந்துகிட்டு இருக்குது. லைட்டா பின்னாடி திரும்பி பாருங்க. ஏண்டா வளர்ற கான்ஸ்டபிளே, எங்க குடும்பத்திலேயே யாரும் பின்னாடி திரும்பி பார்த்ததில்ல பாத்துக்க. முதுகு காட்டாத வீர பரம்பரை நாங்க. வீர பரம்பரை காட்டி ஓட வேணாம் சார், திரும்பி பார்த்தா மட்டும் போதும். அப்படி என்னையா இருக்கு? ஹலோ சிவா. வந்துட்டாரு பெருசா இந்த தாபாக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. என்னப்பா எல்லாரும் இடத்த காலி பண்றீங்களா இல்லையா? அங்கிள், நீங்க இங்க இருக்கிறவங்களை இந்த இடத்தை விட்டு போக சொல்லி மிரட்ட கூடாது. சின்ன பையா, முதலுக்கு இது ஓடி போயிட்டேன். தாபா நினைச்சானா சொர்க்கத்திலேயே இடத்த வாங்கி வச்சப்பான். என் முன்னாடி ஒரு சின்ன பையன் நீ வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. டிக்கெட் எடுத்துட்டு மேட்னி ஷோ பார்க்க வந்தப்ப நின்னுக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் அந்த சின்ன பையனை ஏதாவது பண்ணிட்டு வாங்க. சார் எங்க போறீங்க சார்? வண்டியில ஏறியா?
சரி. ஏய், 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 எல்லாரும் எங்க போறீங்க நீங்க? சின்ன பையா, நான் திரும்ப வருவேன், உன் கூட சண்டை போடுவேன். மறுபடியும் பையன் சொன்னீங்களா? நிப்பாட்டாதா, போய்கிட்டே இரு. பையா பையா சின்ன பையா, சொல்லிட்டனே போடா. சின்ன பையா என்ன பண்ணுவ? சின்ன பையா என்ன பண்ணுவ? எனக்கு அந்த இடம் என்ன ஆனாலும் சரி வந்தே ஆகணும். கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடம் கிடைக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அவசரப்பட்ட எப்படி? ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு முக்கியமான ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற ரிமோட்டோ இல்ல சின்ன சிப்போ, பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற கார்ஸ் இல்லைன்னா ஸ்கூட்டர்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன பைக், இது எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ரிசர்ச் தான் அது. அப்புறம் நான் என்னோட கார்ல அந்த சிப்பை ஒட்ட வச்சுக்கிட்டாலே போதும். பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற எந்த காரா இருந்தாலும் இல்ல நின்றுகிட்டு இருக்கிற காரா இருந்தாலும் அந்த கார் என்ன ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிடும். முக்கியமா அந்த டிரைவர் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்பவே முடியலையா? இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனையே, நான் பண்ற இந்த ரிசர்ச் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பண்ற இந்த ரிசர்ச் யாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம நான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. ஏதாவது ஒரு வண்டியில என் சிப்பை போட்டு நான் ட்ரையலும் பண்ணி பார்க்கணும். என் மூளைக்கு ஒண்ணுமே ஏறலையா? உங்க மூளைக்கு ஏறலனா பரவாயில்ல, அதை பத்தி கவலையும் இல்ல. நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். மத்ததெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். ஹலோ டாகி, என்னாச்சு? யார பார்த்து கத்திக்கிட்டு இருக்க? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? சிவகரா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீங்களே பாருங்க, இப்ப அந்த பையன் சைக்கிளை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சானா சிப் ஆக்டிவேட் ஆயிடும். அப்படி மட்டும் சிப் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என் சிப்ல இருந்து வர ரேஸ் எல்லா வண்டியிலையும் பட்டு பக்கத்துல போற வர வண்டி எல்லாத்தையும் அது தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். சைக்கிள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவன் பின்னாடி போற வண்டி ரொம்ப வேகமா வந்து அந்த பையனை ஒரேடியா இடிச்சு காலி பண்ணிடும். வேலை முடிஞ்சிடும். அட என்ன ஆச்சு என் வண்டிக்கு? சாவியை நான் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எப்படி தானா ஸ்டார்ட் ஆகி உருங்கிற? என் வண்டி நில்லு. யாருப்பா அது ஓட்டுறது? இதுக்கு எப்படி பாத்து ஓட்டுறீங்க? என்னாச்சு என் வண்டிங்க? அதுவா போகுதே. ஆஹா, என் வண்டி ஆஹா, காப்பாத்துங்க. சிவா, என் மோட்டார் சைக்கிள்குள்ள ஏதோ ஒரு பூதம் பூத்து என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது சிவா. அதுவா ஓடுது. அது தானாவே ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நிறுத்த முடியலப்பா. என்ன காப்பாத்து சிவா. லட்டு சிங் சார், ஊர்ல இருக்கிற எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. இதுல என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது. நீங்க உங்க பைக்ல இருந்து உடனே குதிங்க. என்னது? குதிக்கணுமா? ஓகே, நான் இப்போ உடனே குதிச்சிடுறேன். குதிச்சிரு லட்டு சேங்க, குதிச்சிரு. நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை எவன்டா கொடுத்தது? ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். பிரச்சனை நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு.
இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆ. இந்த தடவை சைக்கிள் பறந்ததால் அந்த பையன் தப்பிச்சிட்டான். ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா அவன் தப்பிக்க மாட்டான். இதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாகணும். நீங்க கவலையப்படாதீங்க, சொல்றத கேளுங்க. இந்த தாபா நினைச்சானா சொர்க்கத்திலேயே இடத்த கொண்டு வந்து கொடுப்பான். இந்த சின்ன பையனை விடுங்க. இது மாதிரி பேசுறீங்களே தவிர எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன பையனையே உங்களால சமாளிக்க முடியல. அந்த இடத்தை எப்படி எனக்கு கொடுப்பீங்க? என் சைக்கிள்ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னது என்னது? ஓஹோ, பிரச்சனைக்கு இதான் காரணமா? ஓஹோ, இந்த சிப் தான் எல்லா வண்டியும் ஆக்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்குது. சரி வா, நம்ம இதை உடனே லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்துடலாம். சிவா, என்னால இன்னும் இதை நம்பவே முடியலப்பா. இது இத்தினூண்டு சிப்பு, இது ஒரு வண்டியே இயக்குமா? இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துறேன். அதான் நல்லது. கான்ஸ்டபிள் போன ஓகே, இந்த சிப்பை ஒட்ட வச்சாச்சு. இப்ப பார்க்கலாம் கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு. எது உண்மை எது பொய்ன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். எல்லா வண்டியும் பின்னாடி வந்துட்டு இருக்கு சார். ஓஹோ, கான்ஸ்டபிளே நீ வண்டியை வேகமா ஓட்டு. தெரியும் சார். சார், என்ன சார் எடுங்க சார். இன்னும் நீ நல்லா வேகமா வண்டியை ஓட்டு. சிப்பு வேற வரமாட்டேங்குதியா? சார், இப்ப எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சியா? எல்லா வண்டியவும் இந்த சிப்பு தான் பக்கம் இழுத்துக்குது. இப்ப இந்த சிப்பை எடுத்துட்டு போய் அந்த சின்ன பையன் சிவா சைக்கிளோட பின்பக்க டயர்ல ஒட்டிருங்க. வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிராவிட்டி பவர் அதிகமா இருக்கிறதால அவ சைக்கிள் மேலேயே பறக்காது. அப்புறம் இந்த தடவை நான் சிப்போட பவரையும் அதிகப்படுத்தியிருக்கேன். இதால ட்ரக், பஸ்ன்னு பெரிய பெரிய வண்டி எல்லாம் அவ சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். அப்படியே இடிச்சிடும். சிவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா ரேவா, பாட்டி கூட லஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போச்சு போ, மறுபடியும் அந்த சிப்பை யாரோ ஒருத்தர் நம்ம சைக்கிள்ல ஃபிட் பண்ணிட்டா போல இருக்கு. ஆனா அது யாருன்னு தான் நமக்கு தெரியலையே. எல்லாரும் வேற வேற ரூட்ல போலாம். அடடா, என் சைக்கிள் பறக்கவும் மாட்டேங்குது. சரி, வேற ஏதாவது பண்ணுவோம். பூஸ்டர் ஆன். ஓகே, பிரச்சனையை எவன் உண்டாக்கணும்னோ அவங்கிட்டயே பிரச்சனையை கொண்டு போவோம். லட்டு சிங் சார், அந்த தாபா எங்க இருப்பாரு? சிவா அவன் எங்கேயாவது இருந்துட்டு போட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகாத. அவன் ரொம்ப மோசமானவன். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போனா நமக்கு தான் ஆபத்துல முடியும். ஐயோ லட்டு சிங் சார், இது விளையாடுறதுக்கான டைம் இல்ல. ஊர்ல இருக்கிற காரு, பஸ், ட்ரக் எல்லாமே என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உடனே அந்த தாபா எங்க இருப்பான்னு சொல்லுங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற பழைய ஃபேக்டரியில இருக்கிறான். இருந்தாலும் நீ தனியா போகாத. இதோ நானும் வந்துகிட்டே இருக்கிறேன். லட்டு சிங் சார், கொஞ்சம்
ஊர்ல நிலநடுக்கம் வருதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அங்கிள் நிக்காதீங்க, ஓடுங்க. அப்ப புடிங்க, இனி அந்த பையன் தப்பிச்சு போக கூடாதா? விட்டு என்ன மிஸ்டர் தாபா, எப்படி இருந்தது? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல என்ன புடிங்க பார்க்கலாம். இந்த தாபா நினைச்சானா சொர்க்கத்திலே இடத்த பிடிப்பான் பாத்துக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. அப்பா ஏன்னா அடிக்கிறான் இந்த சின்ன பையன். சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண வரக்கூடாது. நீ இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல டாக்டரா கிட்ட கூட்டிட்டு போங்க. மறுபடியும் எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வைங்க, முடியல. யோ, காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள கெட்டு போதியா? இவ்வளவு கேவலமான காய்கறியா வாங்கி வைப்ப? எங்க காசெல்லாம் திருப்பி கொடு, சீக்கிரம். குடு, நாங்க கொடுத்த காசெல்லாம் திரும்ப கொடு. இல்லையாடா? இவங்க எல்லாரோட காய்கறியும் வீணாயிடுச்சு போல இருக்க சிவா. நீங்களா ஏன் இங்க வந்தீங்க? ஆமா சிவா, எங்க அப்பா இங்கதான் காய்கறி வாங்க வந்திருக்காரு. அம்மா வீட்டுக்கு வந்ததை செக் பண்ணி பார்த்தாங்க. இதுல இருந்து பயங்கரமான வாசனை வந்திருக்கு. ஆமா ஆமா, எல்லாம் கெட்டு போன மாதிரி தெரியுது. இங்க இருந்து வாங்கிட்டு போகும்போது நல்லாதான் இருந்துச்சு, ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாம் கெட்டு போயிடுச்சு. சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? வழக்கமா வாங்குற இடத்துல தான் வாங்கினேன். இன்னைக்கு என்ன தெரியல, எல்லா காய்கறியுமே இப்படி கெட்டு போகுது. இவர்கிட்ட யாரு இனிமே காய்கறி வாங்கவே வேண்டாம். எதுவுமே நல்லாவே இல்ல. பக்கத்துல புதுசா ஃப்ரெஷ் ஸ்டோர்னு ஒரு கடையை திறந்திருக்காங்க. வாங்க எல்லாரும் அங்க போய் காய்கறிகள் வாங்கலாம். இருங்க போகாதீங்க. பல வருஷமா கடை போட்டிருக்க, இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லையே. நில்லுங்க. என்னையா நடக்குது இங்க? என்னன்னு கேட்டா பதில சொல்லையா? பொதுமக்கள்கிட்ட என்னையா உனக்கு பிரச்சனை? சொல்லு. லட்டு சிங் சார், ஏதாவது பண்ணுங்க சார். வழக்கமா வாங்குற இடத்துல தான் சார் நான் காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கும் போது நல்லா இருக்கு, வாங்கி வச்ச கொஞ்ச நேரத்திலே எல்லா காய்கறியும் கெட்டு போயிடுது. லட்டு சிங் சார், தயவு செஞ்சு நீங்க தான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு இல்ல சார், ஒரு வாரமா இப்படிதான் சார் நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. என் பேர் தான் லட்டு சிங்கு. ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். இங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காய்கறி கெட்டு போனாலும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க, ஒழுங்கான காய்கறி கொண்டு வா, இல்லன்னா எங்க லட்டு சிங்கு வந்துருவாரும்பாங்க. உங்க டைலாக் எல்லாம் அப்புறமா பேசுங்க லட்டு சிங் சார். முதல்ல என் பிரச்சனை என்னன்னு தீர்த்து வைங்க. இப்படியே போச்சுன்னா நான் என் கடையை இழுத்து மூடிட்டு ஊரு பக்கம் போக வேண்டியதுதான். லட்டு சிங் சார், வாங்க, என்ன ஏது நாம போய் பாப்போம். வெளியில இருந்து காய்கறியை எடுத்துட்டு வந்து அந்த காய்கறியை இங்க தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் காய்கறிக்காரன் இந்த ட்ரக்ல எல்லா காய்கறியும் ஏத்திட்டு போய் கடைகளுக்கு விநியோகம் பண்றான். அமைதியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக் வருது. அது நேரா நம்ம வேதா சிட்டிக்கு தான் போகுது. வாங்க, நாம ஃபாலோ பண்ணுவோம்.
லட்டு சிங் சார், நீங்க இதை பாத்தீங்களா இல்லையா? யாரோ ஒருத்த மரத்துல இருந்து ட்ரக்குக்கு ஜம்ப் பண்ணி எல்லா காய்கறிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணா. வாங்க அவன் யாரு என்னன்னு போய் பார்க்கலாம். பசங்களா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்ப சொல்லுங்க, அந்த ட்ரக் மேல என்ன ஸ்ப்ரே பண்ணீங்க? போதும் போதும், இன்னும் எவ்வளவு நேரம் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். போலீஸ் ஸ்டேஷன் போனதும் உண்மையை சொல்றேன். யார் இந்த வேலை செய்ய சொன்னதை சொல்லு. என்ன விட்டுருங்க சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சார். இந்த ஸ்ப்ரேவை காய்கறி மேல அடிச்சது 1 ஹவர்ல அது கெட்டு போயிடும். அதை தவிர எதுவுமே தெரியாது சார். இத பாரு, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்ஸ்பெக்டரா. ஜாக்கிரதையாரு. சீக்கிரம் சொல்லு, சீக்கிரமா சொல்றா. அவனோட பேரு என்ன? அவன் எங்க இருக்கான்னு சொல்லுடா. சொல்லிடுறேன் இன்ஸ்பெக்டர் சார், கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். அவரோட பேரு என்னன்னா லட்டு சிங். என்னது லட்டு சிங்கா? ஐயோ, என் பேரு எங்க? திரும்ப சொல்லு, நான் சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னனே, அவரோட பேரு லட்டு சிங். என்னடா எனக்கே ஆட்டம் காட்டுற? ஒரு தடவை கண்ணை மூடிட்டு நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. திரும்ப சொல்றா. அவ லட்டு சிங்கா இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற, சரியா? அட லட்டு சிங் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. லட்டு சிங்னு இன்னொருத்தர் கூட இருக்கலாம் இல்லையா? அங்கிள், அவரை பத்தி மத்த ஏதாவது விஷயம் யோசிச்சு சொல்லுங்க. அதாவது மத்தவங்களோட ஸ்பெஷலா ஏதாவது இருக்கும் இல்லையா? ஞாபகம் வந்துருச்சு. அவர் எப்பவுமே ஒரே டைலாக் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இங்கிருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடன் கூட இந்த லட்டு சிங் பேரை சொன்னா அப்புறம் ஏதோ சேர்த்து சொல்லுவாரு. மன்னிச்சிருப்பா, எனக்கு வேற எதுவும் ஞாபகத்துல இல்ல. என்ன விட்டுருங்களேன் ப்ளீஸ். லட்டு சிங் சார், நீங்களா ஒரு அதிகாரியா இருந்துட்டு நீங்க இப்படிலாம் செய்யவே கூடாது சார். அந்த பாவப்பட்ட காய்கறிக்காரன் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணான்னு சொல்லுங்க சார். அவங்க வியாபாரத்தை கெடுத்து நீங்க அப்படி என்னதான் பண்ண போறீங்க? நீங்க ஒரு பசுந்தோல் பொருத்திய புலி சார். சட்டத்துக்கு முன்னாடி நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். அண்டர் அரெஸ்ட். யார பார்த்து என்ன பேச்சு பேசுற கான்ஸ்டபிளே? நான் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்கா. கான்ஸ்டபிளே, எனக்கே இந்த ட்ரெஸ்ஸா? இன்ஸ்பெக்டர் பேடாராம், உன்னை அரெஸ்ட் பண்றீங்க லட்டு சிங். பிடரம் அங்கிள், கொஞ்சம் பொறுமையா இருங்க. லட்டு சிங் சார் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. சிவானி சரியா தான் சொல்றேன். ஆனா அதுக்கான ஆதாரங்கள் என் கையில இல்லையே. ஆனா தப்பு பண்ணது லட்டு சிங் தான் உள்ள இருக்கிறவன சாட்சி சொல்லிட்டான். இவன் நல்லவன். எனக்கு ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த லட்டு சிங் ஜெயிலுக்குள்ளேயே தான் இருக்கணும். இது சட்டத்தின் மேல ஆன. என்னையா லட்டு சிங் சொல்லிக்கிட்டே இருக்க? சார்னு சொல்லு, சார். யோ லட்டு, சொல்றத காதை கொடுத்து கேளு. எப்ப நீ ஒரு கைதியா? ஒரு கைதிக்கு இவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும். ஓவரா பேச முட்டிக்கு முட்டி. சாரி லட்டு சிங் சார், இப்ப என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. உண்மை என்னங்கறத நான் சீக்கிரத்திலே கண்டுபிடிப்பேன். யாரோ உங்களை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க. சிவா, சீக்கிரத்துல என்ன வெளியில எடுத்துடுப்பா. சின்ன கடையில் இருக்கிற எல்லா காய்கறியும் கெட்டு போகுதுன்னு நியூஸ்ல சொல்றாங்க. அவங்க எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. அவங்க காய்கறி அப்படி ஆனா தானே எல்லாரும் நம்ம கடையை தேடி நல்ல காய்கறிக்கு வருவாங்க. ஹலோ பாஸ், இப்ப வெறும்
இந்த ஊர் மக்கள் மட்டும்தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, அடுத்த ஊர் மக்களும் இங்கேயே வந்து வாங்குவாங்க. நமக்கு லாபம் தான். என் திட்டமே அதுதானே. அதனாலதான் இன்னொரு காய்கறி கடைக்காரனோட கடையையும் காலி பண்ண போறோம். இந்த வேதாஸ் நகரத்திலேயே நம்ம கடை மட்டும்தான் இருக்கணும், வேற கடை இருக்க கூடாது. நல்லா கேளு, அந்த ரூட்ல வேற யாரோ நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீ ரூட்டை மாத்து, வேற ரூட்ல வா. ஓகே சார், ஓகே. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரக் வேற ஏதோ ரூட்ல போகுதுன்னு நினைக்கிறேன். லட்டு சிங் சார் ஜெயில இருக்காரு. இப்போ உன்னை ஸ்ப்ரே பண்ண சொல்லி யார் சொன்னது? சின்ன பையா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதையா இங்க இருந்து போய். என்ன மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய் ஏய் போதும் 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 போதும். என்னப்பா இப்படி அடிக்கிற? பெரியவங்களை அடிக்கிறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இந்த மாதிரி தப்பான வேலை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்க தான் வெக்கப்படணும். பேடாராம் அங்கிள், இன்னைக்கு இவன் காய்கறி மேல ஸ்ப்ரே பண்ணும்போது நாங்க கையும் கழுவுமா பிடிச்சோம். லட்டு சிங், மா வரைச்சுக்கிட்டே இரு. இவனை பாத்தியா? உன்னோட அடுத்த கூட்டாளியும் உள்ள வந்துட்டான். இவன் யாரு? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. யோ கான்ஸ்டபிளே, என்ன நம்பியா? இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்லு. உன்னை காய்கறி மேல ஸ்ப்ரே பண்ண சொன்னது யாருன்னு சொல்லு. இல்லனா நீ என்கிட்ட மட்டும் இல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்டயும் அடி வாங்க வேண்டியது இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. நான் சொல்லிடுறேன். எனக்கு பேடாராம்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே அடி, நான் வந்து பணம் தரேன்னு சொன்னாரு. என்னது? இல்ல, அது போய் என்ன சொன்ன? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நான் எந்த தப்பு பண்ணல. போதும் உள்ள. யோ கான்ஸ்டபிளே, நான் பொய்ன்னு எத்தனை தடவை சொன்னேன்? நீ அதை கேட்டியா? கேட்கலல்ல. கொஞ்ச நேரம் நீயும் உட்காரு. உட்காந்து இந்த மாவை ஆட்டிடு, புரியுதா? யாரோ ஒருத்தன் உங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வெளியே வாங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். யோ கான்ஸ்டபிளே, I am very sorry, sir. Very, very sorry, sir. ஆயா கான்ஸ்டபிள், இப்ப நம்ம கடமையை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த லட்டு சிங்கும் பேடாராமும் சேர்ந்து வெஜிடபிள் மாஃபியாவுல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் கண்டுபிடிக்க போறாங்க. லட்டு சிங் சார், நம்ம 2 தடவை ட்ரக்கை ஃபாலோ பண்ணோம். 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சரியா தெரியல. இந்த தடவை நாம ஸ்ப்ரே பண்றவங்கள அரெஸ்ட் பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்கள ஃபாலோ பண்ணி போக போறோம். ஓகே சிவா, ஓகே. வாங்க.
ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். எங்க போறாங்க என்ன ஏதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சிவா. ரேவா, சாரை கூப்பிட்டுக்கிட்டு ஃப்ரெஷ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சீக்கிரம் வா. அவங்க 2 பேரும் நேரா இங்க தான் வந்தாங்க. ஓகே சிவா. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் இதயமே வெடிக்குது. அதை விட உன் வேலை முடிஞ்சதா? முடிச்சாச்சு பாஸ். உங்க பின்னாடி ஏதாவது ஒரு சின்ன பையனோ இல்ல போலீஸோ ஃபாலோ பண்ணிட்டு வரலையே? இல்ல பாஸ், இந்த தடவை நாங்க 2 பேரும் பைக்ல தான் போனோம். வேலையை முடிச்சுட்டு சும்மா பட்டுன்னு திரும்பி வந்துட்டோம். வெரி குட், வெரி குட். கூடிய சீக்கிரத்திலேயே சின்ன கடையோ பெரிய கடையோ ஒரு காய்கறி கடை கூட இந்த இடத்துல இருக்க கூடாது. அப்புறம் எந்த காய்கறி வாங்குறதா இருந்தாலும் எல்லாரும் நம்ம கடைக்கு வருவாங்க. லாபம் லாபம் லாபம். அது தப்பு அங்கிள். நீங்க மட்டும் லாபம் பார்க்கலாமா சொல்லுங்க? மத்தவங்கள துரத்தி விட்டுட்டு நீங்க சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதுக்கு நீங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். சின்ன பையா, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசு தாங்காது. என்ன பண்றது? நம்ம வேலை ஆகணும்னா அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? உங்களையும் இப்ப நான் ஏதாவது பண்ணணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அடிச்சுக்கிட்டு இருக்கா, வேடிக்கை பாக்குறீங்க? ஏய், இந்தா வாங்கிக்க. இந்தா அடுத்து இதாலி வாங்கிக்க. சண்டைய முதல்ல கடைக்குள்ள நிறுத்துங்க. நீ ஒருத்த உள்ள வந்து என் ஒட்டுமொத்த கடைய காலி பண்ணிட்ட. இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன்? நீங்களும் அதானே பண்ணீங்க அங்கிள். இவ்வளவு பெரிய நல்ல கடைய வச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி வேலை பண்றீங்க? சின்ன சின்ன காய்கறி கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. சரி லட்டு சிங் சார், இது ஒரு காரை நீங்க தேடின குற்றவாளி. ஹலோ பிரதர், வாங்க ஜாலியா ஜெயிலுக்கு போகலாம். அங்க போய் உங்க இஷ்டப்படி காய்கறி வித்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச் சிவா, தேங்க்யூ வெரி மச். ஒரு 2 நாள் கழிச்சு நாம மீட் பண்ணுவோம். ஏன்னா எல்லா டிவி சேனலுக்கும் நான் ஒரே டைம்ல இன்டர்வியூ கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா ரொம்ப பிளான் போட்டு கஷ்டப்பட்டு இல்ல இந்த ஆளை நான் புடிச்சு வச்சிருக்கேன்.